டெய்லி மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குற ஆளா நீங்க? உங்களோட லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கா? அதான் இல்ல. கண்டத கதைப்போம் சீரிஸோட எபிசோட் 3. இன்றைக்கு மோட்டிவேஷன்ன்றது ஒரு அடிக்ஷனாவே மாறிடுச்சு. மார்னிங் 5 மணிக்கு எழும்பினா எங்களோட லைஃப் ஸ்மூத்தா போகுமென்று ரீல்ஸ் பாக்குற அந்த 2 மினிட்ஸ் எனர்ஜியா இருக்கு. ஆனா அடுத்த 2 ஹவர்ஸுக்கு பிறகு எங்களோட அதே பழைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு நாங்க போயிடுவோம். மோட்டிவேஷன்ன்றது ஒரு டெம்பரரி தான். நாங்க செய்யற ஆக்ஷன் தான் நம்மளுக்கு பெர்மனன்ட். இப்ப நம்ம கிட்ட நிறைய ஐடியா இருக்கு, அதே நேரம் ஸ்டார்ட் பண்றதுக்கான நோட்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டார்ட் பண்ணத்தான் பயமா இருக்கு. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவானா, இல்ல ஃபெயிலியர் ஆயிடுவோமான்ற ஒரு பயம். இதுதான் நம்மள இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா, இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணல எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. இந்த சீரீஸ் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே பிடிக்குமா என்று நிறைய பயம். ஆனா நான் நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருந்தேன். பட் அந்த வீடியோஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணம். மோட்டிவேஷன் வீடியோஸ் பாக்குறது ஈஸி தான், பட் டெய்லி 1 hour கன்சிஸ்டன்டா அதுக்காக ஒர்க் பண்றதுதான் கஷ்டம். அப்படி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், மோட்டிவேஷன் உங்களோட ட்ரீமை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா பினிஷ் பண்றது டிசிப்ளினும் கன்சிஸ்டன்டா செய்யற வேலையும் தான் உங்க ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்க போகுது. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க மோட்டிவேஷனுக்கு அடிக்டா இல்ல சைலண்டா ஒர்க்க பினிஷ் பண்றாளா? கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.